மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாகலட்சுமி. திருவாரூரில் உள்ள தனியார் திடலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் எம். செல்வராசு, சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய மனிதநேய மக்கள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களிடம் பேசியதாவது: நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்திலும், திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற வைப்பதற்காக வேண்டி மனிதநேய மக்கள் கட்சி இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய ஆட்சியின் போது பல்வேறு சுயசார்பு நிறுவனங்கள் எல்லாம் அவற்றினுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளே செய்தியாளர்களை சந்தித்து மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு தங்களுடைய செயல்பாடுகளில் தலையிட்டு வருகிறது என்பதை விரிவாக எடுத்துச் சொன்ன அந்த சம்பவம் முன்னெப்போதும் இந்தியாவிலே நடைபெற்றதில்லை. வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்திலும் நிறுவனங்களிலும் வருமான வரி சோதனை நடத்தியது. மோடி அரசு தோல்விக்கு பயந்து வருமான வரித்துறை என்ற அந்த சுயசார்பு நிறுவனத்திலும் தலையிட்டு வருவதை எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. பாஜக இப்போது தேர்தல் ஆணையத்தையும் தவறாக பயன்படுத்தி வருகிறது. பாஜகவிற்கு ஆதரவாக டிடிவி தினகரன் தலைமையிலான கட்சியும் இந்த தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறது. அவர்களுக்கு வசதியாக தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகள் முறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் முதல் முறையாக பதிவு செய்யப்படாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து தொகுதிகளிலும் பொதுவான ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது பாஜகவின் தலையீட்டால் தேர்தல் ஆணையமும் அதன் சுதந்திரத்தை இழந்துவிட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு தமிழகத்திலே அனுமதி இல்லை என்று சொன்ன அதிமுக அரசு இன்று யாருடன் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் என்றால், ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக புதிதாக ஒப்பந்தம் செய்யக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தெளிவான ஒரு முடிவை தமிழக மக்கள் கொடுப்பார்கள். பாசிச சாடிஸ்ட் மோடி ஆட்சி மத்தியிலே படுதோல்வி அடையும். தெளிவாக தமிழக மக்கள் மோடி வந்தபோதெல்லாம் கோ பேக் மோடி, மோடியே திரும்பி போ என்று களத்திலே போராடி இருக்கிறார்கள். மோடியே திரும்ப போ, பாஜகவே மீண்டும் ஆட்சிக்கு வராதே என்ற ஒரு தெளிவான முடிவை தங்களுடைய வாக்குச்சீட்டு மூலமாக நிலைநாட்டுவார்.